I have been in Goa once. எப்படி? I have been in Goa once. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு முறை கோவாவில் இருந்திருக்கிறேன். I have been in Goa once. நான் ஒரு முறை கோவாவில் இருந்திருக்கிறேன். I have been in Goa once. இருக்கு வரமாது. In கோவா ஒன்ஸ். நான் ஒரு முறை கோவாவில் இருந்திருக்கிறேன். இந்த பீன் பாருங்க, ஏற்கனவே நீங்க எங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா டென்சஸ்ல பார்த்திருக்கீங்க. டென்சஸ்ல have been, will have been, shall have been. இந்த 5க்கு பக்கத்துல பீன் வரத பார்த்திருக்கீங்க. இந்த 5க்கு பக்கத்துலயும் பீன் வரத பார்த்திருக்கீங்க. அந்த பீனுக்கு என்னன்னா அர்த்தம் கிடையாது. அந்த பீனுக்கு மீனிங் என்ன? இந்த அர்த்தம் கிடையாது. அந்த பீனுக்கு இந்த அர்த்தம் கிடையாது. ஆனா இந்த பீனுக்கு அர்த்தம் என்ன சார்? அந்த பீன் இந்த பீன்ல கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த பீன் இருக்குல்ல, பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் இருந்தா மீனிங் கிடையாது. பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் அல்லது ஃபிஃப்த் ஃபார்ம். பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் இருந்தா மீனிங் கிடையாது. பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் எப்போ வரும்னு சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும். அதே பீனுக்கு பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்மும் வரும். அதே பீனுக்கு பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்மும் வரும். அப்போ இந்த பீனுக்கு மீனிங் கிடையாது. ஸோ அது எப்போ பீனுக்கு பதில் ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். அது எப்போன்னு சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ இந்த பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்மும் வரும், ஃபிஃப்த் ஃபார்மும் வரும். தேர்ட் ஃபார்ம் வந்தாலும் ஃபிஃப்த் ஃபார்ம் வந்தாலும் மீனிங் கிடையாது. ஆனா இப்ப மீனிங் உண்டு. எப்பன்னு சொன்னா பிளைனா பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்மும் இல்லாம ஃபிஃப்த் ஃபார்மும் இல்லாம பிளைனா வந்தா மீனிங் உண்டு. பாருங்க, I have been in Goa once. நான் ஒருவரை கோவாவில் இருந்திருக்கிறேன். இப்ப அந்த பீன் என்ன? ஆக்சுவலி ஃபிஃப்த் ஃபார்ம். இங்க என்ன பீன் என்ன? ஃபிஃப்த் ஃபார்ம். இங்க பாருங்க, I have written என்ன அர்த்தம்? I have written நான் எழுதியிருக்கிறேன். I have seen அப்ப என்ன அர்த்தம்? நான் பார்த்திருக்கிறேன். I have gone நான் போயிருக்கிறேன் அல்லது நான் சென்றிருக்கிறேன். I have taken என்ன? நான் எழுதியிருக்கிறேன். அதே போல I have been அப்படின்னு சொன்னா நான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங் வரும். நான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங் வரும். இது போல வார்த்தைகள், இது போல வாக்கியங்கள் பாத்தீங்கன்னா எங்காவது ஒரு முறை வரும். இது போல வாக்கியங்கள் பாத்தீங்கன்னா எங்காவது ஒரு முறை வரும். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஹையர் கிளாஸ் சொல்றேன். இப்ப 10th ஸ்டாண்டர்ட் +2 படிக்கிறவங்க இதை பத்தி யோசிக்க வேணாம். இதை பத்தி 10th படிக்கிறவங்க +2 படிக்க யோசிக்க வேணாம். கொஞ்சம் டிகிரி படிக்கிறவங்க கொஞ்சம் பாத்துங்க. நீங்க எங்கேயாவது பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அங்க இதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா இது போல I have been அப்படிங்கும் போது நான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங் வரும். ஸோ இந்த be, have, is, are, being, was, were, been பாத்தீங்களா? மொத்தம் 5 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனா 8 வேர்ட்ஸ் இருக்கு. 5 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனா 8 வேர்ட்ஸ் இருக்கு. கவனிங்க. இது போல நான் எப்ப போல நேரம் கிடைக்கிறோம், இது போல எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறோம் அப்பப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்பப்போ இதெல்லாம் நேரம் கிடைக்கிறோம் அப்பப்போ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கவனிங்க. ஆனா என்ன டவுட் தான் உங்களுக்கு? 8 ஃபார்ம், 8 வார்த்தைகள், பட் 5 ஃபார்ம். அதே ஃபார்ம் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம். ரைட், ரைட்டிங், ரோட், ரிட்டன். அதே தான் பாருங்க. டிக்ஷன்ல பி இருக்கும், டிக்ஷன்ல பி இருக்கும். அந்த பிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா என்ன போட்டிருப்பான்? இரு அப்படின்னு போட்டிருப்பான். வேர்புன்னு போட்டிருப்பான், இரு அப்படின்னு போட்டிருப்பான். என்ன மீனிங்னா பாருங்க, எக்ஸ்பிளைன் மூலியமா இதே மீனிங். ஸோ இனிமேல் எங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் வருதோ நீங்க அந்த மீனிங் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாம். எங்கெல்லாம் அந்த வார்த்தை வருதோ அதெல்லாம் மீனிங் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாம். சரி, இது உங்களுக்கு ரைட். ஸோ இப்போ
அடுத்து என்ன பாடம் பார்க்கறது? எஸ், அடுத்து என்ன லெசன்னா வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப். அது என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப், அதாவது துணை வினை. என்ன பார்க்க போறீங்க? துணை வினை சொற்கள். என்ன பார்க்க போறீங்க? துணை வினை சொற்கள் பத்தி பார்க்க போறீங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியா இருக்கும். ஃபர்ஸ்டே ஒரு சொல்லிட்டேன், கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட், இதெல்லாம் உங்களுக்கு நடக்க சொல்றேன். அதான் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் முடிச்சிட்டோம்னு இதையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் இருக்கு. அதான் பெரிய முக்கியமான பாடம். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கன்வென்ஷன் பார்த்தோம். கன்வென்ஷன் இந்த கிளாஸை முடிச்சிட்டோம், நேற்று ஆரம்பிச்சோம், இன்னைக்கு கிளாஸை முடிச்சோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க. இதெல்லாம் ஒரு தேவைப்படும், கண்டிப்பா தேவைப்படும் உங்களுக்கு. சரியா? இதோட இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன். இதோட இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன். நீங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதி பாருங்க. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதி பாருங்க. பிகாஸ் இருக்கு, அண்ட் இருக்கு, கன்வென்ஷன் தெரியுமா? அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதி பாருங்க. இதோட இந்த கிளாஸ் நான் முடிக்கிறேன். We'll see you tomorrow. Thank you very much.